மாண்புமிகு முகவை மண்ணின் மாண்புமிகு அமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியின் அமைச்சரவையில் அழகிய பணிகளை துடிப்போடு மிகுந்த அமைச்சர், அனுபவம் மிகுந்த ஆளுமை உயர்கல்வித்துறை அமைச்சர் ஐயா RS ராஜகண்ணப்பன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். நீள்வானம் நெடுநிலவும் ஆர்ப்பரிக்கும் அலைகடலும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்திடும் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. குலைந்தாலும் நிலைகுலையா மாணிக்க தலைவர், நம்முடைய அருமை பெரியவர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் ஒப்பற்ற தலைவராக விளங்குகின்ற அருமையண்ணன் காதர் மொய்தீன் அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் வருக 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 என்று இந்த மாவட்டத்தின் சார்பிலே வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ராமநாதபுரம் சட்டப்பேரவை உறுப்பினரும் மாவட்ட கழக பொறுப்பாளருமான காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் அவர்களே, அதற்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பரமக்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் முருகேசன் அவர்களே, வேலூர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வக்வாரிய தலைவருமான அன்பிற்குரிய அப்துல் ரஹ்மான் அவர்களே, கடையநல்லூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் அவர்களே, நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் ஒப்பற்ற தலைவர்களே, மாவட்ட தலைவர் உட்பட மாநில தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும், இஸ்லாமிய பெருமக்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கம். நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் இன்றைக்கு இணைந்து நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுடைய நல்லாட்சியிலே யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்திய அரசாங்கத்தின் ஒன்றிய அரசினுடைய அடுத்த நகர்வு என்ன என்பதை முடிவு செய்வதற்காக இங்கே கூடியிருக்கிறீர்கள். அடுத்த நகர்வு என்பதை நம்முடைய தமிழகத்தினுடைய தலைவர், நம்முடைய ஒப்பற்ற முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு ஸ்பெயினிலே போய் பேசி கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அங்கே முதலீட்டர் மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்றும் இளைஞர்களும் பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். நான் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வழங்கினார், உரிமை தொகை வழங்கியிருக்கிறார். அதேபோல் நம்முடைய மாணவர்கள் படிப்பதற்கு அனைத்து கல்லூரிகளிலும், அரசு கல்லூரிகள் 17 லட்சம் பேர் மேலே காலை உணவு உணர்ந்து மதியம் 3 வேளையும் உணவு அளிக்கின்ற ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இப்படி பல நன்மைகளை இந்த மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்தியாவில் உள்ள அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதில் சில ஒருத்தர் சேர்ந்தாலே உங்களுக்கு தெரியும், 2 பேர் சேர்ந்தாலே ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வரும். 28 தலைவர்கள் இருக்கிறார்கள். 1-2 பேர் வருவார் போவார், ஆனால் லட்சியம் ஒன்றுதான். அதில் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மண்ணிலே ராமர், இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். இந்த நாட்டை நம்முடைய பாராளுமன்றத்திலே 15,989 பேர் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதில் இந்துக்கள் 12 லட்சம் பேர் இருக்கிறார்கள், இஸ்லாமியர் 2,18,000 பேர் இருக்கிறார்கள், பல்வேறு முக்குளத்தோர் 3,12,000 பேர் இருக்கிறார்கள், யாதவர்கள் இருக்கிறார்கள் 2,47,000 பேர், பல்வேறு சமுதாய மக்கள், மீனவர்கள் இருக்கிறார்கள், முத்திரையர் இருக்கிறார்கள், நாடார்கள் இருக்கிறார்கள், பல்வேறு சமுதாய மக்கள் இருக்கிறார். அந்த வல்ல நான் துறையிலே பேக்வேர்டு கிளாஸ் என்னிடத்தில் இருக்கிறது. நம்முடைய எம்பி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலூர் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்திலே சிறுபான்மை மக்களுடைய நலனும் நம்முடைய செக்ரட்டரி தான் பார்த்தார் என்று. ஆமாம், பிற்பட்டோர் வகுப்பு, மிகவும் பிற்பட்டோர் வகுப்பு, சீர்மரபினர், சிறுபான்மை மக்கள், இந்து, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் நாங்கள் தான் பார்க்கிறோம். இந்த ஆட்சி என்பது, இந்தியா என்பது ஒரு சமதர்ம நாடு.
இதில் வித்தியாசம் கிடையாது. உத்தரப்பிரதேசத்தை கொண்ட அகிலேஷ் யாதவுடன் நான் நேற்று முன்தினம் பேசி கொண்டிருக்கிற பொழுது தொலைபேசியில் பேசி கொண்டிருப்போம், ஆங்கிலத்தில் உரையாடுவோம். எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் கூட, பாரதிய ஜனதா என்பது என்ன, எப்போ வந்துச்சு அந்த கட்சி? முன்னாடி ஜனசங்கம் அப்படி மாறுபட்ட நிகழ்ச்சியிலிருந்து மோடி இன்றைக்கு பிரதமராக இருக்கிறார். ஒரு கவர்னர் மூலம் ஒரு நாட்டை நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் எடுக்கின்ற ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாக்குகளை அள்ளி கொடுத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இவர்தான் என்று நம்முடைய தளபதி அவர்களை அடையாளம் காட்டி அனைத்து மக்களும் ஒன்றுபட்டு ஜாதி மத பேதமின்றி நம்முடைய தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர் ஒரு கூட்டணி வைத்திருக்கிறார். நம்முடைய தலைவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டிலே முந்தா நாள் பேசுகிறார். அவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயம், அந்த சமுதாய மக்கள் மத்தியிலே பேசுகின்ற பொழுது பாரதிய ஜனதா மதத்தின் பெயரால் இந்த நாட்டிலே ஆட்சி செய்யக்கூடாது, அதுதான் நம்முடைய நோக்கம். ராமர் இருந்த வேண்டாதவரா? இப்போ என்னுடைய இல்லத்திலே பார்த்தா கிருஷ்ணர் படத்தை பெரிய சிலையை வைத்திருப்பேன், பக்கத்தில் கலைஞர் படம் இருக்கும். அதுவே திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவன் நான். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், ஏன் எம்ஜிஆர், ஜெயலலிதா கூட திராவிட இயக்கத்தை சேர்ந்த அவர்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள். அதே போல் கலைஞரும் அண்ணாவும் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர், பெரியாரும் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள். ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்களால் இந்த நாட்டை ஆள முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருகின்ற பொழுதுதான் நம்முடைய தலைவர் அவர்கள் கலைஞர் எடுத்து 55 ஆண்டு காலம் அரசியல் ஞானம் பெற்று பாடம் பெற்று இன்றைக்கு நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறார். லேசுவாதா இல்லை, நேற்றைக்கு இது முளைந்த மலையிலே இன்றைக்கு முளைத்த காளான் நம்முடைய முதலமைச்சர். 55 ஆண்டு காலம் திராவிட இயக்கத்திலே அரசியல் பயின்றவர், கலைஞரோடு ஒட்டி பிறந்து இன்றைக்கு அவருடைய முதல்வனாக இன்றைக்கு பணியேற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் நம்முடைய மரியாதைக்குரிய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் அவர்கள் சொன்னார், தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டிற்கு மாத்திரமல்ல, இப்போ காங்கிரஸ் கட்சி இருக்கிறது என்றால் அதை விமர்சிப்பதற்கு நமக்கு உரிமை உண்டு. நம்முடைய தோழமை கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் இருக்கிறதா, விமர்சிப்பதற்கு நமக்கு உரிமை உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் முடிவெடுக்கின்ற நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமே தவிர விமர்சிப்பதெல்லாம் அந்த கட்சியினுடைய நன்மைக்கு என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சி செயல்பாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதில் என்ன தவறு இருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிலே 3 பெரிய ஜாதி. ஒன்று தலித் மக்கள், 2வது யாதவர்கள், 3வது இஸ்லாமியர்கள். அப்புறம் மாநில வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாநிலத்திலும் பெரிய பெரிய ஜாதிகள் இருக்கின்றன. அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். நம்முடைய ஐயா ராமதாஸ் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பார்க்கிறார்கள். பார்த்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். முதலமைச்சர் சொன்னார், ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் எதிரி அல்ல, எடுப்போம். மத்திய அரசும் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் எடுப்பார்களா என்பதை இந்த தேர்தலுக்கு பிறகு நாம் முடிவு செய்து கொள்வோம், இப்பொழுது வேண்டாம், குழப்பங்கள் வந்துவிடும் என்று தெளிவாக சொன்னார்கள். அதற்கு பிறகு நான் அவரிடத்தை சொன்னேன், ஐயா நம்ம தான் மாநாடு, சமூக நீதி மாநாடெல்லாம் 11 மாநாடு நடத்தினோம், நான் தலைவராக இருந்தேன், நீங்கள் செயலாளராக இருந்தீங்க. ஆகவே சமூக நீதி என்பது தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால், தலைவர் கலைஞரால் கொண்டு வரப்பட்ட ஒரு பெரிய சித்தாந்தம். அதை நாம் அனைவரும் பின்பற்றுகிறோம். ஆகவே எல்லாரும் ஒன்று சேர்ந்து சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பது அனைத்து சமுதாய மக்களுக்கும் எண்ணிக்கை அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு. ஆனால் அதை செய்ய வேண்டிய காலம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது, கொஞ்சம் பொறுங்கள் என்று அவரிடத்திலே சொன்னோம். அவரும் எழுதி கொடுத்து விட்டு விவரமாக அவருடைய கோரிக்கைகளை எழுதி கொடுத்து விட்டு சென்றார். ஆக யாரையும் புறக்கணிக்கின்ற நோக்கம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. அவர் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் சொல்லுகின்ற கோரிக்கைகள், சமூக நீதி கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டாக வேண்டும். இன்றைக்கு ராமநாதபுரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய இஸ்லாமிய தலைவர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள், பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள், தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே பல்வேறு சமுதாயங்கள் இருக்கிறது. நாம் அனைவரும் மாமன் மைத்துனர் உறவோடு வாழ்கிறோம். உத்தரப்பிரதேசில் வாழ்கிறார்கள், பீகாரில் வாழ்கிறார்கள். ஒருவர் சிலர் வருவார் போவார், அவங்களுக்கெல்லாம் ஸ்டெடி மைண்டு கிடையாது, ஸ்டெடி மைண்டு இருக்காது. சில பேர் வருவாங்க, பதவிக்காண்டி வந்துட்டு கட்சியை விட்டு ஓடுறது. அவல்ல, நோக்கம் ஒன்று இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு. மனிதன் என்று இருந்தால் அவனுடைய கொள்கையின் அடிப்படையிலே அவனுக்கு கட்சியில் பணியாற்ற வேண்டும்.
திராவிட இயக்கம் என்றால் திராவிட இயக்கம், இஸ்லாமிய இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு என்றால் இந்திய முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக்கின் கொள்கை என்ன? மதசார்பற்ற நாடு. இந்த நாட்டிலே வாழ்கின்ற இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மற்ற அனைத்து சமூக மக்களும் ஒன்று என்ற உணர்வோடு வாழ வேண்டும். இதில் இறைவனை புகுத்துவதோ, ஒருவன் அல்லாஹ் என்கிறான், ஒருவர் ராபர்ட் என்கிறான், ஒருத்தன் ராம் என்கிறான், ஒருத்தர் ரஹீம் என்கிறான். இதில் என்ன வித்தியாசம்? ஒவ்வொரு அவருடைய மனப்பான்மைக்கு ஏற்ப அவர் கடவுளை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள், வழிபடுகிறார்கள். ஆக இதில் நமக்குள்ளே வித்தியாசம் கிடையாது. இப்போ நாம் எப்படி கூப்பிட்டுக்கிறேன்? இப்போ வரும்போது என்ன மாமா என்று அன்போடு அழைக்கிறார்கள். நான் பெரும்பாலும் முஸ்லீம்களை எல்லாம் மாமா என்று தான் அன்போடு அழைப்பேன். அந்த உறவு நமக்கு இருக்கிறது. இப்போ பீகாரில் பொண்ணியெல்லாம் மை அலையன்ஸ் சொன்னால் ஒரு 15 நாள் அங்கே லல்லு வீட்டில் இருந்தேன். அப்போ சொல்லும்போது மை அலையன்ஸ் சொல்லுவாங்க, முஸ்லீம் அண்ட் யாதவன். ஏன்னா அங்கே நிறையா இருக்கவங்க வந்து முஸ்லீம்ஸு யாதவத்து நிறையா இருப்பாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசில் 11,000 பேர் என்கவுண்டர் செய்திருக்கிறான். நம்முடைய யோகி ஆதித்யநாத் என்ற ஒரு முதலமைச்சர். அதில் எத்தனை பேர், அதில் எவ்வளோ ரவுடிஸா என்னங்கிறதெல்லாம் அப்புறம். ஆகவே ஒரு ஜனநாயகம் என்பது விழுந்து கும்பிடுவால் ராமர் கோயிலை கட்டி முடிக்கிறதுக்குன்னு 600 கோடி வேணும். பாய் தான் கட்டியிருக்கு. கோயில் யாரும் கட்ட வேணாம் சொல்லலாம். மசூதியை இடித்து விட்டு கோயில் கட்டுவதிலே உடன்பாடு இல்லை என்று தான் சொல்லாமே தவிர அதை கோயிலை வந்து கட்ட வேணாம் சொல்ல. ராமர் வந்து நம்ம ஜனாதிபதியை கூப்பிடலை நிகழ்ச்சிக்கு. ஏன்னு கேட்டால், ஒரு பூரி சாமியார் சொல்கிறாரு மோடியே வரக்கூடாதுங்கிறார். அது தவறு. இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவன். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் அவனுக்கு கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசத்தை இறைவன் பார்ப்பதில்லை. எல்லோருக்கும் பொதுவானவன், எல்லோரையும் ஆசீர்வதிக்கக்கூடியவன். அவனுடைய செயல்பாடு தான் அவனுக்கு நோக்கமே தவிர மனிதர்களில் வித்தியாசம் கிடையாது. அதுபோல் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் அடுத்து கேட்டால் விதவை என்பார்கள். ராமர் ராவணனை வீழ்த்துகிறார். நம்முடைய ராமேஸ்வரத்திலே வந்து பூஜித்து விட்டு இறைவனை, நம்முடைய ஈஸ்வரனை பூஜித்து விட்டு அதற்கு பிறகு நம்முடைய இலங்கைக்கு சென்று பெரிய போர் நடக்கிறது. வீழ்த்துகிறதா நம்முடைய சரித்திரம் சொல்லுகிறது. வீழ்த்துகிறார். அவர் திரும்பி வருகிறார். அப்பொழுது அவருடைய தாயார் என்னவாக இருக்கிறார்? கோசலை அம்மாள் இருக்கிறார்கள். நம்முடைய தாயார் தான் இறந்து போகிறார். அவர்கள் விதவை தான், ஆனால் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார். ராமர் அப்படி பார்க்கவில்லை. அவர் இவர்களே சொல்லிக் கொள்கிறார் விதவை என்கிறார். அதனால் கூப்பிடலை. ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல. இந்த நாட்டினுடைய முதல் குடிமகள் யாரை வேண்டுமானால் நீங்கள் ஏற்றுக்கொள்வோம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. 130 கோடியும் வாழ்வோம் என்று பாரதி சொன்னான். அல்ல வீழ்வோம் என்று சொன்னான். 40-30 கோடி பாரதியார் காலத்தில். இப்போ 142 கோடி ஜனத்தொகை. இந்திய நாட்டினுடைய ஜனத்தொகை 142 கோடி கிட்டத்தட்ட. ஆகவே ஒரு நாடு என்பது அனைத்து சமுதாய மக்களையும் உள்ளடக்கியது இந்தியா. பாகிஸ்தான் பிரிந்து போய்விட்டது. அதே போல் வங்காளதேசம் பிரிந்து போய்விட்டது. அவர்கள் இங்கே ஆட்சி நடத்துகிறார்கள், அது வேறு. இந்தியாவை பொறுத்த மட்டிலே இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மற்ற சமுதாய மக்களும் ஒன்றாக இருந்து இந்திய நாட்டை வலுப்படுத்துவதற்கு செய்கிறார்களா காரியம் என்பதை மாத்திரம் நாம் பார்க்க வேண்டுமே தவிர நாம் வித்தியாசம் அவர்களை பார்க்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய கொள்கை, திராவிட இயக்கத்துடைய கொள்கை. திராவிட இயக்கம் என்பது மதசார்பற்ற கொள்கை உள்ளடக்கிய ஒரு இயக்கம். அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் இந்தியா முழுவதும் மதசார்பற்ற நாடுன்னு தான் நம்ம சொல்கிறோம். பக்ருதீன் அலி அகமதும் இருந்திருக்கிறார், ராஜேந்திர பிரசாத்தும் இருந்திருக்கிறார், நம்முடைய அப்துல் கலாமும் இருந்திருக்கிறார். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார் வேண்டுமானாலும் வரலாம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகனாக எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவராக அவருடைய திறமையின் அடிப்படையில் வருகிறார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட நாடு இந்திய நாடு. ஆகவே இந்தியா என்பது ஒரு சமுதாயத்திற்கு சொந்தமானதல்ல. பல்வேறு மடிகள், பல்வேறு மாநில சமுதாய மக்கள், பல்வேறு கட்சிகள் எல்லாம் இருக்குது. நாம் கட்சி வைத்துக் கொள்வதில் நாம் பாரதிய ஜனதாவை குறை சொல்லவில்லை, அவர் வைத்துக் கொள்ளட்டும். ஆனால் இந்த நாட்டை மதத்தின் பெயரால் துண்டு போடக்கூடாது. இது ஒற்றுமையான நாடு, இது அனைத்து மக்களும் வாழ்கின்ற நாடு என்பதுதான் நம்முடைய கொள்கை என்பது அவர் உணர்ந்தாக வேண்டும். இறைவன் பெயரை சொல்வது, மதத்தின் பெயரை சொல்வதெல்லாம் இறைவனை வணங்குவதற்குரியவன். நான் கூட இறைவனை வணங்குவேன். இறைவனால் காலையில் எழுந்தவனே சுலோகம் சொல்லுவான். அதற்காக இறைவன் வந்த ஒரு நாட்டை ஒரு மனிதன் தான் ஒரு இந்துக்கள் தான் ஆள வேண்டும் என்று நினைப்பது தவறு. அதிலேயும் பேக்வர்ட் கிளாஸ் நம்முடைய பிரைம் மினிஸ்டர்
அந்த இலாகா இடத்துல இருக்குது, பேக்வர்ட் கிளாஸ். ஆனால் இவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. அது வேறு வழி இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா விஹெச்எஃப் நடுவோடு உட்காந்துருக்காரு அந்த ராமர் கோயில் நிகழ்ச்சியில். விஸ்வ இந்து பரிசித் விஹெச்பி. அது தவறு. ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்றால் அவருக்குரிய மரியாதை கொடுக்கணும். அனைத்து மக்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ காங்கிரஸ் கட்சியை வந்து இப்போ ஆம் ஆத்மி பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, நிதிஷ்குமார் இப்போ போயிருக்கார். அதை பற்றி கவலை இல்லை. அங்கே பீகாரில் லலு பிரசாத் இருக்கார், தேஜஸ்வி இருக்கார், அகிலேஷ் யாதவ் இருக்கார் உத்தரப்பிரதேசில், மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்தில் இருக்காங்க, பிஜு பட்நாயக் ஒரிசாவில் இருக்கார், தெலுங்கானாவில் காங்கிரஸ் இருக்குது, கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்குது, ஆந்திராவில் வேறு அமைச்சர் இருக்குது, தமிழ்நாட்டில் வேறு ஆள் இருக்குது, கேரளாவில் தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் இருக்கார், கேரளாவில் பிரணாப் விஜயன் இருக்கார், மகாராஷ்டிரத்தில் காங்கிரஸ், சிவசேனா, அப்புறம் நம்முடைய தேசியவாத காங்கிரஸ் இருக்குது. இப்படி பல்வேறு 3 ஸ்டேட்டில் தான் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் போட்டி. நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று ராஜஸ்தான், ஒன்று மத்திய பிரதேசம், 3 நம்முடைய குஜராத். அது 3 தான் இந்தியாவில் இருக்க 3 மாநிலத்தில் தான். மற்றதெல்லாம் சின்ன சின்ன மாநிலம். சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், அப்புறம் அங்கே சிபுசோரன் ஜார்க்கண்டில் அவர் முதலமைச்சர். இந்திய நாட்டில் அவங்க பூரா ஆளுறதுங்கிறது ஆளுகளை விலைக்கு வாங்கி ஆளுவாங்க. அது வேறு பிரச்சனை. அவங்களோட பாலிசி என்ன தெரியுமா? பாரதிய ஜனதாவுடைய பாலிசி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, நின்று ஜெயிக்கணும். அதுதான் கெட்டிக்காரத்தனமே தவிர எம்எல்ஏ விலைக்கு வாங்கி ஆள்றதா பெரிய கெட்டிக்காரத்தனம். பம்பாயில் நடக்குது. ஏகநாத் சிண்டே 50 பேர் உடனே வா, ஆளுக்கு இத்தனை கோடி வாங்கிக்க, நீ வந்து எங்களை ஆதரி, நீ ஒரு கட்சியை உடைச்சிட்டு வா, சிவசேனாவை. இப்படி ஆட்சி நடத்துவது ஆட்சி யார் வேணுமானாலும் வரலாம். இன்றைக்கு யார் வேணுமானாலும் முதலமைச்சராக வரலாம், அது வேறு. ஆனால் மக்கள் செல்வாக்குள்ள தலைவனாக வருவதற்கு ஒரு சிலருக்குத்தான் தகுதி உண்டு. அந்த தலைமை நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தளபதியார் அவர்கள். அவர் இன்றைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சர் என்ற பெயர் பெற்றிருக்கிறார். அமைதியானவர், ரொம்ப அமைதியாக இருப்பார். நான் கூட எல்லார்ட்டும் வேலை பார்த்துருக்கேன். எம்ஜிஆர்கிட்ட வேலை பார்த்துருக்கேன், ஜெயலலிதாட்ட வேலை பார்த்துருக்கேன், கலைஞர்கிட்ட வேலை பார்த்துருக்கேன். ஆனால் இவருடைய தலைமையில் வேலை பார்ப்பது என்பது மிகவும் பெருமையாக இருக்கிறது. எதையும் ஒரு ஆணித்தரமாக பேசுவார், தனியாக கூப்பிட்டு பேசுவார். இப்படி செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. ஆகவே அவர் வழியிலே நீங்கள் எல்லாம் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். இந்த தேர்தலில் அதில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது என்பதிலே சந்தேகம் இருக்கார். ஒரு சிலர் வருவார் போவார்கள், சில கருத்து வேறுபாடுகள் வரும், அப்புறம் எல்லாம் பேசினா சரியாக வந்துடும். விமர்சனம் என்பது அந்த கட்சியை புறக்கணிப்பதல்ல. விமர்சனம் என்பது அந்த கட்சியை ஊக்குவிப்பதற்காக, நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் ஒழிய மற்றபடி எந்த விதமான தவறுதலான எண்ணமும் நம்முடைய கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் 28 தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வித்தியாசம் கிடையாது. ஒரு சிலர் போகலாம் வரலாம். ஒருத்தர் வந்து ஒருங்கிணைப்பாளர் கேட்பார். கட்சியில் 28 கட்சிகள், பெரிய கட்சிகள் இருக்கும்பொழுது தனித்தனி இண்டிவிஜுவல் தலைமை ஆளுமை இருக்கின்ற பொழுது சில வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும். காங்கிரஸ் ஒரு பாரம்பரியமான கட்சி, அது இல்லை என்று நான் சொல்லவில்லை. இன்றைக்கு சூழ்நிலைக்கு அனைவரையும் சேர்த்து இணைத்து கொண்டு போக வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. அந்த பெருமையும் அவர்களுக்கு அந்த தலைமையேற்று நடத்துகின்ற ஒரு கட்சியாக காங்கிரஸை வைத்துக் கொள்ளலாம். நாம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவரை அனைவரையும் அரவணைத்து விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அவர்களுக்கு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். அப்படி வருகின்ற பொழுது இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு நல்லாட்சி வழங்கும் கூட்டணி. அண்ணா சொன்னார், கலைஞர் சொன்னார். இப்போ 120 லட்சம் கோடி பாரதிய ஜனதா ஆட்சியில். யார் கடன் வாங்குறது ஜாஸ்தி? பாரதிய ஜனதா தான். கடன் வாங்குறது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மட்டுமல்ல, எல்லா இடத்தும் இந்தியாவிலே இருக்குது. ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது கடன் வாங்கத்தான் செய்வார்கள். அது வேறு, அப்புறம் கட்டுவாங்க, பண்ணுவாங்க. இப்போ வட்டி பணமே நிறையா கட்ட வேண்டியிருக்கு. இப்போ நம்ம மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். கட்சியிலே ஒன்றிய செயலாளர்கள், பேரூராட்சி தலைவர்கள் எல்லாம் அவங்களாம் இருக்க நிறைய பேர் இருக்காங்க. ஆகவே
இது வந்து இப்போ நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கார், அவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் பார்ப்பது கிடையாது. நம்மோடு அணி சேர்த்திருக்கிறார், அவ்வளோதான். அவரை கூட இஸ்லாமியராக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், அல்லது இந்துவாக இருக்கலாம், யார் வேணுமானாலும் இருக்கலாம். ஆகவே இயக்கம் என்பது நாம் ஒன்றுபட்டு அனைவரும் இந்த தேர்தலில் மதசார்பற்ற இந்தியாவை உருவாக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு. அப்படித்தான் நான் நேற்று அகிலேஷ் யாதவ் அவர்களிடத்திலே சொன்னேன், நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் 50% பிடிச்சிட்டீங்கன்னா நாங்கள் இந்தியாவை பிடிச்சிருவோம். உத்தரப்பிரதேசத்தில் மாத்திரம் கொஞ்சம் நல்லா வேலை செய்யுங்க என்று அவரிடம் கேட்டுக்கொண்டோம். ஆகவே 3 ஸ்டேட் தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பாரதிய ஜனதா வந்து பெரிய வெற்றியெல்லாம் பெற முடியாது. போன தவணை மாதிரியெல்லாம் 300 சீட்டெலாம் வர முடியாது. 150 160 200 வரலாம்னு ஒரு கணக்கு. அவர்கள் வைத்திருப்பது 3 ஸ்டேட் தான் வைத்திருக்கிறார். அதில் வேறு மாதிரி ப்ளே பண்ணி ஓட்டு வாங்கிட்டான். காங்கிரஸ் கட்சியினுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவர்கள் ஜெயித்து விட்டார்கள். ராஜஸ்தான், மத்திய பிரதேசலாம். குஜராத்தில் மோடி பிரதமராக இருந்தார், அதில் வேறு மாதிரி கொண்டு வர. இப்போ கூட ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணியிருக்காங்க. அதில் யார் யார் பாதிக்கப்பட்டவர்களோ அந்த ஒரு பெண் வழக்கு போட்டு இப்போ கொஞ்சம் பேரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கு. ஆகவே நீதி என்றைக்கும் சத்து போவார், தடை ஏற்படலாம், ஆனால் நீதி என்றைக்கும் சாகாது. ஆகவே அப்படிப்பட்ட நீதி இந்தியாவிலே வந்தே தீரும். அந்த நீதியின் அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நல்ல இந்தியாவை உருவாக்க வேண்டும். இப்போ நாங்கள் இருக்கோம், எங்கள் காலம் முடிஞ்சு போச்சு. ஐயா இருக்காங்க, 100 ஆண்டு வரட்டும். ஒரு காலகட்டத்தில் வரும்போது நாங்கள்லாம் சிரஞ்சீவி கிடையாது, காலம் முடிஞ்சுவோம். பின்னாடி வருகின்ற ஜெனரேஷன், பின்னாடி வருகின்ற ஒரு கட்டமைப்பு, எல்லா சமுதாயத்தினுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா வாழணும்னா நாம் இப்போவே அடித்தளமிட்டு அந்த இந்தியாவிலே ஒரு நல்லாட்சி மலர வேண்டும். அது மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். அந்த அடிப்படையிலே தான் நாம் செயலாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்வேன். இந்த நாடு, இந்த மொழி வந்து ஒவ்வொருத்தரும் முக்கியம். ஒருத்தர் இந்த தமிழ் பேசுவான், தமிழ்னா எனக்கு உயிர், தமிழென்ற உயிருக்கு நேர், இன்ப தமிழுங்கள் உயிருக்கு நேர்னு நம்முடைய பாரதிதாசன் பாடினார். தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழின்ப உயிருக்கு நேர்னு. அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மொழி இருக்கும், அது வேறு. ஆனால் வாழ்க்கை முறை என்பது மதசார்பற்ற. இதில் வந்து இந்துக்கள் என்றோ முஸ்லீம்கள் என்றோ கிறிஸ்தவர்கள் என்றோ நாம் பிரித்து பார்க்கக்கூடாது. அனைவரும் ஒன்று, இந்தியர்கள், தமிழர்கள் என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை. அந்த அடிப்படையில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் கொண்டு வந்த அந்த சித்தாந்தம் வெற்றி பெற வேண்டும். நம்முடைய தளபதி தலைமையிலே அணிவகுப்போம், மிகப்பெரிய வெற்றியை 40 காண்போம். பாண்டிச்சேரி உட்பட அனைத்திலும் நாம் காண்போம். அதுபோக இந்தியாவிலே இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதில் மாறுபாடு கிடையாது. யார் வேண்டுமானாலும் நீங்கள் தலைமையேற்கொள்ளுங்கள், அது வேறு, பின்னாடி பார்த்துக்கலாம். இப்பொழுது இந்தியாவில் இந்திய கூட்டணி வெற்றி பெற வேண்டும். நான் கூட அண்ணன்ட்ட கேட்டேன், அவர்கிட்ட வேலூர் பழைய எம்பிட்ட, இந்த உவைசின்னு ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு கேட்டேன். அவர் இருப்பார், அவர் அப்போ கூட இந்த ஓட்டுகளை பிரிச்சுடுவார் அப்படின்னு சொன்னார். ஓட்டுகளை எல்லாம் பிரித்து விடக்கூடாது. இஸ்லாமியர்களெல்லாம் 1-2 பாரதிய ஜனதாவை எதிர்க்க வேண்டும். அதனுடைய ஒரே கொள்கை பாரதிய ஜனதாவை எதிர்ப்பது என்ற அடிப்படையில் தான் இருக்க வேண்டுமே தவிர, அங்கே பெண்கள்கிட்ட என் தொகுதியிலேயே ஒரு அம்மாவை கொண்டு வந்து போட்டாங்க சட்டமன்றத்தில், முதலத்தூரில். அந்த அம்மா வந்து பாரதா போட்டு வந்து நாம் தமிழர் கட்சியில் ஓட்டு கட்சி. இந்த பொண்ணுகள் நான் சொன்னேன், இது மதசார்பற்ற இயக்கம் இல்லை, இது ஏமாத்துறாங்க, நம்பாதீங்க. ஆனால் சில பெண்கள் பாவம் தெரியாதுல்ல, பாவம் அது அந்த அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய பெண்கள் ஒரு 5,000-6,000 ஓட்டு போட்டு விட்டாங்க. 10,000 ஓட்டில் ஒரு 4,000 தான் கிடைக்கணும், கூட எதுக்கு நான் சொல்லணும்னா, அது நம்ம அதிகமான வித்தியாசம் வந்ததுனால ஜெயிச்சமே தவிர அந்த மாதிரிலாம் வரும். இந்த தேர்தலில் பல கட்சிகள் நிற்பதனால 4 மணி போட்டி 3 மணி போட்டி. நம்ம எடப்பாடியார் சொல்லுகிறார், நாங்களும் இஸ்லாமியர்களுக்கு துணை நிற்போம். என்ன துணை நிற்கிறீங்க, ஏமாத்துறீங்க. அதெல்லாம் கிடையாது. ஆரம்பத்திலிருந்து காதர் மீது எங்கே இருக்கிறாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கார். அவர் கூட்டணி அங்கே இருக்குது, தலைவர் தலைமையில் தளபதி கூப்பிட்டு அவரை மரியாதையோடு நடத்துகிறாரு. அந்த அளவுக்கு கூட்டணி இருக்குது. நீங்கள் என்ன அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, அப்புறம் வர்றீங்க போகிறீங்க, உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவேன்? எம்ஜிஆரோட ஜெயலலிதாவோட ரெட்டால போச்சு. நீங்கள் உங்களான இப்போ ஈரோட்டில் தேர்தல் நடந்துச்சுல, என்ன வெற்றி பெற முடிஞ்சு? 66,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில்
8,000 வச்ச ஓட்டில் தான் இளங்கோவன் மகன் ஜெயித்தார். 66,000 ஓட்டில் நாம் ஜெயித்தோம். எப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டோம், கூட்டணிக்கு. அது எப்படி போட்டி எவ்வளோ பேர் வேலை பார்த்தாலும் கேட்டால் அது வேறு கதை, அது வேறு. ஆனால் நம்முடைய அணி வெற்றி பெற வேண்டும் என்று நாம் அனைவரும் தீவிரமாக பாடுபட்டோம். அந்த அடிப்படையில் வெற்றி பெற்றோம். அப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த தேர்தலும் நம்முடைய 40 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும். இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் வர வேண்டும். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அப்படி கேட்டால் இங்கே கவர்னர் வச்சு ஆட்சி நடத்துவேன், அங்கே கவர்னர் வச்சு ஆட்சி நடத்த. கவர்னர் வந்து செலக்டடு, நாங்கள் எலெக்டடு. எலெக்டடுனா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேர் எலெக்டடு. செலக்டடுனா நீங்களாம் நியமிச்சுக்கிறதுக்கு பேர் செலக்டடு. அது இருக்கல. செலக்டடுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை, எலெக்டடுக்கு தான் வேலை, மக்கள் ஓட்டு போடுபவர்களுக்கு தான் வேலை என்பதை மாத்திரம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு, நாடும் நமதே, 40 நமதே, இந்த நாடாளுமன்றம் மாத்திரமல்ல, தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்தியாவும் நமதே என்பதை மாத்திரம் மதசார்பற்ற இயக்க இந்தியா உருவாக வேண்டும் உருவாக வேண்டும் உருவாக வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பத்திரிகையாளர்லாம் கொஞ்சம் இருங்க, தலைவர் உங்களை சந்திக்க இருக்காங்க. பத்திரிகை கொஞ்சம் வெயிட் ப்ளீஸ் வெயிட். நன்றி உரை மாவட்ட மண்டல செயலாளர் ஏஎல் முகமது ஃபைசல் அவர்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தென் மண்டல பயிலரங்கத்தினுடைய 11 மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள்